இங்கே பார்த்தீங்களா, காமாட்சி தாய், காஞ்சிபுர காமாட்சி தாய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் காஞ்சி பெரியவர் இருக்கிறாங்க. காஞ்சி பெரியவர் தாய்கிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாருன்னா, அம்மா, இத்தனை வருஷமாக உன்னோட மடியில் உட்கார வச்சு எனக்கு தாய் மாறி தாயாக இருந்து என்னை வளர்த்து ஆளாக்கு காஞ்சி பெரியவரே அன்னு சொல்லுகின்ற புகழும் அறிவும் அழகும் பண்பும் பக்தியும் எனக்கு கொடுத்தாயே தாயே. அதே மாதிரி மக்களுக்கு தெரிஞ்சும் அறிஞ்சும் அறியாமல் இருக்கிற என்னை நம்பி இருக்கிற பக்தருக்கு நீ அதே மாதிரி அருள் தாயே. என் மாதிரி எத்தனோ பேர் இந்த உலகத்தில், காஞ்சி பெரியவர் மாதிரி எத்தனோ பேர் இந்த உலகத்தில் வாழணும் தாயே. எனக்கு வயசாச்சு, நான் கண்ணுக்கு கண்ணாடி போட்டு இருக்கிறேன். ஆனால் உலகமே காக்கின்ற தாயே, உன் கண்ணிலேருந்து எல்லா மேலே பார்வைப்பட்டா இந்த பார்வையாலேயே அவனோட வாழ்க்கை மாறணும் தாயே. இந்த பிரபஞ்சத்துக்காக கிட்ட நான் தியானம் பண்ணுறேன் தாயே. எல்லாரும் வாழ்த்து தாயே. என் கையில் இருக்கிற ஒரு கொம்பு இருக்குது. அந்த கொம்பு எப்படிப்பட்ட கொம்பாக இருக்கும்? தீய சக்தி அழிக்கிற கொம்பாக இருக்கணும். நான் போட்டிருக்கிற ருத்ராட்ச மனிதனுக்கு ஒரு வரமாக இருக்கணும். நான் நெத்தியில் பூசுகின்ற இந்த திருநீர் மனிதனோட தலையெழுத்தை மாற்றிக்கிற அளவாக இருக்கணும். நான் காசாய வஸ்திரம் தரித்து உன்கிட்டயே இருந்து, அம்மா தாயே காஞ்சி பெரியவரே, அம்மா காமாட்சி தாயேன்னு சொல்லிக்கிட்டு உன்னோட நாம ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற போதும் என் ஆழ்மனம், என் மனசு இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நான் விட்டு கொடுக்குறேன். நான் எந்த இடத்துல இருந்தாலும் என்னோட ஆன்மா, என்னோட சக்தி இந்த பிரபஞ்சத்துக்கு, எல்லா மாணவனுக்கு, எல்லா மனிதனுக்கு போய் சேரட்டும். இதுதான்மா தாயி, உன்கிட்ட நான் நிற்கிறேன். என்னையும் வாழ்த்து. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மானிடம் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு வாழ்த்து தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஞ்சி பெரியவர் அந்த காமாட்சி தாய்கிட்ட கேட்குறாரு. மனிதனான நம்மளுக்காக இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவனுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு மனிதனுக்காகவும் நம்ம மனசுக்குள்ளே இந்த காஞ்சி பெரியவர் மாதிரி நல்ல வார்த்தை பேசலாம், நல்லதே சிந்திக்கலாம், நல்லதே பார்க்கலாம். பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் அந்த மனிதன் அந்த கர்ம அனுபவத்துக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தான். அவனை பார்த்து நம்ம கோபப்பட வேண்டாம். அவனை பார்த்து இவன் என்னடா நம்மளுக்கு தேவையில்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். அவனோட உயிர் ஆண்டவனை கொடுத்தது. நம்ம வளர்க்குறதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம். நம்ம மாத்திரமே சொந்தம் இல்லை, அந்த மனிதனுக்கு இந்த உலகமே சொந்தம். அதனால் எந்த தாயாக இருந்தாலும் அந்த காமாட்சி தாய் மாதிரி ஒரு தாய் உள்ளமாக எந்த எல்லா மனிதர்களும் நம்மளும் வாழ்த்தலாம். இது என்னோட மனசுக்குள்ளே இருக்கிற நல்ல கருத்துக்கள். பிடிச்சிருந்தா ஏற்றுக்கிட்டு என் குடும்பமும் வாழ்த்துங்க. இப்படிக்கு உங்களோட இந்திரா. வணக்கம்.